சீதாதேவிக்கு ஒரு ஆசை. பட்டாபிஷேகம் முடிந்தது. ஹனுமானால் தானே இத்தனையும் சாத்தியமாகி இருக்கிறது. இவருக்கு ஏதானும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சீதாதேவி தான் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்திருந்து ஹனுமார் ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தால் அந்த தூரம் வரைக்கும் நடந்து சென்றாள். ஹனுமான கிட்ட கூப்பிட்டு கொடுக்கல. மகாராணியான மாதா, ஜெகத் ஜனனி, ஜெகதீஸ்வரி, அப்படிப்பட்ட சீதை தான் இருக்கிற இடத்திலேருந்து 10 அடி எடுத்து வைத்து ஹனுமாரிடத்தில் வந்து இந்திரன் இந்த பட்டாபிஷேகத்துக்காக கொடுத்தமிச்சிருந்த ஒரு முத்து மாலை, அது சீதையனுடைய கழுத்தில் இருந்தது. அந்த முக்தாகாரத்தை முத்து மாலையை கையில் எடுத்து வைத்துக் கொண்டாள். ஒரு கண்ணால் ஹனுமானை பார்க்கிறாள், மற்றொரு கண்ணால் ராமனை பார்த்தாள். ராமா, இவருக்கு இதை பரிசா கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம். அவரை கூட்டு கொடுப்பது மரியாதையாகாது. நான் எழுந்து போய் கொடுப்பது தான் அவருக்குரிய சம்மானமாக இருக்கும். அதனாலதான் நான் எழுந்து வந்தேன். இதை கொடுக்கட்டுமா என்று சீதை பிரார்த்தித்தாள். அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுர்முகு தாம் இங்கிதஜ்ஞா சம்பிரேக்ஷ பபாஷே ஜனகாத்மஜாம் பிரதேகி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. மொத்த பேரையும் பார்த்து சீதையினுடைய பார்வை நிலகுத்தி ஹனுமானிடத்துல நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்த்து முகத்தை திருப்பி ராமனிடத்திலே பார்க்க, ஓ, இவள் நம்மிடத்தில் அனுமதி கேட்கிறாள் போல் இருக்கிறது என்று எல்லாருக்கும் கேட்கும்படிக்கு இடி இடித்தார் போலே குரலில் பிரதேகி சுபகேஹாரம், ஹே பாமினி, அழகிய பெண்ணே, என் தர்மபத்தினியே, உனக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவரிடத்தில் இதை கொடுக்கலாம் என்று ராமன் ஆணையிட தன் கையில் இருந்த முக்தாகாரத்தை ஹனுமானுக்கு கொடுத்தாள். ஏகாந்தத்தில் அல்ல, எங்கோ அரண்மனைக்குள்ள அல்ல, யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசு. ஊர் உலகம் முழுக்க பார்த்திருக்கும் போது வசிஷ்டருக்கு கிடையாது, வாமதேவருக்கு கிடையாது. ஆனா அங்கிருந்து வந்து கிஷ்கிந்தேலிருந்து வந்து விடாமல் கைங்கரும் முன்ன ஹனுமானுக்கு சீதா மாதாவே பரிசு கொடுத்ததுதான் இது வைகுந்தத்துக்கு போனாலும் கிடைக்காத பரிசு.